தங்கத்தோட விலை என்னங்க இப்படி கிடுக்கிடுன்னு உயர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தங்கம் வாங்கலாமா இல்ல கொஞ்ச நாள் காத்திருந்து அப்புறம் வாங்கலாமா அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கா? அது மட்டும் இல்ல, தங்கம் வாங்குறதையும் தாண்டி எந்த வடிவத்துல தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயமா நான் பார்ப்பேன். தங்கத்தை நகையா வாங்கி சேர்க்குறீங்களா, பிசிக்கல் கோல்டா வாங்குறீங்களா, இல்ல டிஜிட்டல் கோல்டா வாங்குறீங்களா, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல கோல்டு ETF வாங்குறீங்களா, இல்ல அரசாங்கம் கொடுக்குறான் பாருங்க இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் அந்த வடிவத்துல வாங்குறீங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் விட இந்த நாலுல எது பெஸ்ட் யுவராணி அப்படின்னு தான் பல பேருடைய கேள்வியா இருக்கும். ஏன் அப்படின்னா எது பாதுகாப்பானதா இருக்கும், எதுல அதிகப்படியான நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எதுல ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் உங்க மனசுல இருந்ததுன்னா அந்த கேள்விகளுக்கான பதிலா தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. குறைஞ்சபட்சமா எவ்வளவு பணம் போட்டு தங்கத்துல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோராயமா இப்போ ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை 8500 வச்சுக்கோங்களேன். இப்போ 8500 கையில இருக்கும்போது பிசிக்கல் தங்கமா நகையா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு இந்த செய்கூலி சேதாரம் GST அது இதுன்னு போட்டு 9000 10,000 ரூபாயா ஆயிடும். பட் இதுவே டிஜிட்டலா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ₹1 கூட நீங்க வந்து தங்கத்தை சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றா சொல்றாங்க. இதுவே நீங்க ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு ETF போட்டீங்க அப்படின்னா ₹50 வரைக்கும் கூட நீங்க முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம் தங்கத்துலன்னு சொல்றாங்க. ஆனா சாவரின் கோல்ட் பாண்ட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த தங்கம் இந்த கிராம் எவ்வளவோ அதே பிரைஸ் தான். ₹8500 ₹8500 தான், மேலேயும் போகாது கீழேயும் போகாது. ஸோ குறைஞ்சபட்சம் இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல தங்கத்தை முதலீடு பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் நமக்கு தேவை. இதுல நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து தங்க நகையா வாங்கும் போது 1 கிராமுக்கு கம்மியா இப்ப யார் எடுக்கிறான்னு தெரியல, சம்டைம்ஸ் மட்டும் மில்லி கிராம்ல நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்கினாலுமே நீங்க மினிமமா பாத்தீங்கன்னா 1 கிராம்ல இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் டிஜிட்டலா போனீங்கன்னா ₹1 இருந்தே வாங்கலாம். கோல்டு ETF போனீங்கன்னா ₹50 100 வாங்கலாம். அப்போ குறைஞ்சபட்ச பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைப்ஸுக்குமே வேரி ஆகிறத நம்ம நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுல நமக்கு எது ஏத்துதுன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது டிஜிட்டல் கோல்டு தான் இவ்வளோ நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. ₹1 கூட நம்ம தங்கத்தை சேமிக்கலாம், ₹2 கூட சேமிக்கலாம் அப்படிங்கும் போது நல்லா இருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய கிராம் எவ்வளோ விலையோ அந்த ₹1 எவ்வளவோ அந்த மாதிரியான ஒரு மில்லி கிராம்ல தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் இதை வச்சு மட்டுமே எதுக்கு சூஸ் பண்றதுன்றதை நம்மளால டிசைட் பண்ணிட முடியாது. அடுத்து லாங் டேர்ம்ல எது அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். தங்கம் எதுக்காக வாங்குறோம்? நாளை பின்ன ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு பணம் வேணும் அப்படின்னா தங்கம் தாங்க பாதுகாக்கும். ஸோ அப்பேற்பட்ட தங்கம் நீங்க இந்த 4 விதத்துலையுமே நீங்க முதலீடு பண்றதா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நினைச்சு வச்சுக்கோங்க எது பெஸ்ட்ன்றது வீடியோ கடைசியில நீங்களே கண்டுபிடிப்பீங்க. அதை கமெண்ட்லேயே தெரியப்படுத்தணும். ஓகேவா? இப்போ எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தை பொறுத்தளவில் நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். 9% வச்சுக்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா 12%, இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எடுத்தீங்கன்னா 7% அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தங்கத்துக்கு நான் 9% அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பிசிக்கலா நீங்க ஒரு தங்கம் வாங்கியிருக்கீங்க, அதாவது நகை நட்டு மாதிரி வாங்கியிருக்கீங்க செயின் எல்லாம் போட்டு அப்படின்னா அந்த ஒரு நகைக்கு 9% ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அடுத்த வருஷம். அப்படி இருக்கும்போது நயனா சூப்பர்ல அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா அங்கதான் நம்ம வந்து அடி வாங்குறோம். இப்போ ₹100 அப்படின்னா ₹109 அப்படிங்கிற கணக்கு வருது, கரெக்டா? ஆனா உங்களுக்கு 7% மட்டும்தான் உண்மையான ஆக்சுவல் ரிட்டர்ன் ரேட்டா இருக்கும். ஏன்? தங்கம் 9% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் 7%? நான் இழிச்சவாயா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரு பிசிக்கலா தங்கம் வாங்கிட்டு இருக்கும் போது அதுல என்ன இருக்கு? GST போடுறாங்க, மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க, வேஸ்டேஜ் சார்ஜஸ் போடுறாங்க, அது இதுன்னு போடும்போது அந்த 9%குள்ள 20% அதுக்கே கழிஞ்சிரும். அப்போ கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது வெறும் 7% தான் உங்க கைக்கு கிடைக்கும். இதுவே நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்கி சேர்த்து வச்சீங்க அப்படின்னா. ஸோ கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா நீங்க பார்த்தா கூட நீங்க வந்து பிசிக்கல் தங்க நகையா வாங்குனீங்கன்னா 7-7.5 அந்த மாதிரியான பெர்சன்டேஜ்ல தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்து டிஜிட்டல் கோல்டா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 9% தான் கிடைக்கும்ன்றது காமன் கோல்டுக்கு. பட் டிஜிட்டல் கோல்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தங்கத்தை நம்ம எதுக்காக சேமிக்கணும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு உண்மை ஒழிஞ்சிருக்கு. நமக்கு நாளை பின்ன ஒரு ஃபினான்ஷியலாக அது ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் போது தங்கத்தை வச்சு நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். அதுவே மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பணத்தை சரிவர பிரித்து எங்கே முதலீடு பண்ணணும், எப்படி பணத்தை செலவழிக்கணும், பணத்தை பற்றின ஒரு முழு கைடு மாதிரி ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு நான் நினைச்ச நேரத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு புக்கு தான்
தி மணி கைட். ஸோ இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், இவங்க ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அனுஷ்கா ராத்தோட். ஸோ இவங்க மணியை பற்றின டாப் டு பாட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதையும். ஸோ இதில் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நாளுமே எப்படி நம்ம பணத்தை மேனேஜ் பண்ணுறது, மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஸ்கில், அதை பற்றி இருக்குது. அண்ட் கடனெல்லாம் எப்படி திருப்பி அடைக்கிறது, என்னென்ன வகையான கடன் இருக்குது, வரி பற்றி ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி போட்டிருக்காங்க, எப்படி நம்ம பணத்தை பாதுகாக்கிறது. அப்புறம் இங்கே லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தங்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம். சாப்டர் 13ல் கோல்டு பற்றி சொல்லியிருக்காங்க. கோல்டு காயின்ஸு, கோல்டு பாஸு, கோல்டு ETF, டிஜிட்டல் கோல்டு, சாவரின் கோல்டு பாண்டு, த கேஸ் ஃபார் கோல்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அதை பற்றி இன்டெப்த்தாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த புக்கே பாருங்களேன், ரொம்ப பிரிண்டடாக போட்டு பார்க்கும்போது நம்ம மனசை கவருது, இதை படிக்கணுமே, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது இல்லை. அதுதான் இந்த புக்கினுடைய ஹைலைட்டு. இதில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இங்கிலீஷுங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப புரிகிற மாதிரியான டேர்ம்ஸில் போட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் பொறுத்தளவில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நமக்கு புரியாத டேர்ம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த புக்கில் பொறுத்தளவில் நமக்கு புரிகிற மாதிரியான இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. நிறைய டயக்ராமு, கிராஃப் எல்லாம் போட்டதுனால ரொம்ப விஷுவலாக நமக்கு ஒரு ட்ரீட் இருக்கிற மாதிரி இந்த புக் இருக்குது. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும், நீங்களும் படிக்கணும், உங்களுக்கும் இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த தி மணி கைட் பை அனுஷ்கா ராத்தோட் அப்படிங்கிற இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த புக் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்பெஷலாக நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப், ஃப்ரீடம் மணி சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே ஸ்பெஷலான ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட்ஸ் கூட இருக்குது. இப்போ நம்ம அந்த டிஜிட்டல் கோல்ட் தான் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய எஸ்டிமேஷன் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். 9% நான் காமனாக எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு ஒரு வருஷத்தில் 9% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால். டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு 9% தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் இந்த பை செல் பிரேக்கப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பர்சன்டேஜ்லாம் அவங்க பிடிச்சிட்டு போக உங்களுக்கு ஒரு 8% தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டிஜிட்டலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8% கிடைக்கும். கோல்டு உங்களுக்கு 9% கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 8% ரிட்டர்ன். ஓகே, மூணாவது நான் என்ன சொன்னேன்னா கோல்டு ETF. கோல்டு ETFல நீங்கள் பணத்தை போட்டிருந்தாலுமே 9% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது. பட் இதில் என்ன பணத்தை அவங்க டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்தளவில் 0.5%லேருந்து 1%குள்ளே தான் இருக்கும். லெஸ் தென் 1%. நான் மேக்ஸிமமாக 1% போகுது அப்படின்னு வச்சுட்டா கூட 8.9% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாலாவது மிக முக்கியமானது SGB. ஸோ SGBன்றது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆனது. அதனாலே என்னவோ தெரியல, நிறைய பேர் அதில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சதுனால கவர்மெண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இஷ்யூவுமே கம்மி பண்ணிட்டாங்க. பட் SGB பொறுத்தளவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 years லாக்இன் பீரியட் போட்டிருப்பாங்க. ஓகே, அது ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் 9% வந்து ஒரு வருஷத்துக்கான ரிட்டர்ன் ரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 9% அப்படியே கிடைக்குமான்னு கேட்டால் அப்படியே தான் கிடைக்க போகுது. ஏன்னா அது ஒரு டிஜிட்டல் கோல்டு, உங்கள் கையில் வந்து தங்கத்தை கொடுக்க போகிறதில்ல, ஒரு பத்திரமா போட்டு கொடுத்துருவாங்க, தங்கத்துக்கு உண்டான காசை கொடுக்குறோம், அந்த பத்திரத்தை தங்கத்துக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துறாங்க. 9% கிடைக்கும். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் 2.5% எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட் வேறு கொடுக்குறாங்க. அப்போ 9 + 2.5% மொத்தம் எத்தனை? 11.5% வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாவரின் கோல்ட் பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. இது பார்க்கும்போது எல்லாமே தங்கம் தான், பட் ஒவ்வொரு தங்கத்தில் ஒவ்வொரு விதமான நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓ, இப்படி தான் தங்கம் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ரிஸ்க்கு. தங்கத்தை வாங்கி சேர்த்து வைக்கும்போது ஐயோ மேல்களெல்லாம் போட்டுட்டு போனோம்னு வைங்களேன், எவனாச்சும் அத்திருத்துட்டு போயிட்டா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ரிஸ்க்கு ஃபிசிக்கல் கோல்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பேங்க் லாக்கரில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ்லாம் நம்ம கொடுக்கணும். அதில் வேணால் ரிஸ்க் இல்லாமல் போகலாம், பட் அது எக்ஸ்ட்ராவான ஒரு செலவும் கூட. இப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு கோல்டு வாங்கி பீரோல்குள்ள வச்சு லாக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கண்ணை குத்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா, எவனும் திருடாமல் இருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரிஸ்க்குன்றது ரொம்ப ஜாஸ்தி ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா. இதுவே டிஜிட்டல் கோல்டாக வாங்கினீங்க அப்படின்னா, என்ன டிஜிட்டல் கோல்டா, நம்ம ஒன்றும் கையில் தங்க வாங்க போகுது, சேஃபாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. என்ன இங்கே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, எந்த ஒரு ரெகுலேஷனுமே ப்ராப்பராக இல்லை. யாராவது ஒரு ஆள் கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படின்றது செக் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி செக் பண்ணுற மாதிரியான ரெகுலேஷன்ஸே இதில் இல்லை. அதனால் இதுலேயுமே கொஞ்சம் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. அண்ட் மூணாவது இந்த கோல்டு ETF பார்த்தீங்கன்னா செபி அவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. அதில் எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது, கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர் தான். பட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாவரின் கோல்ட் பாண்ட், இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு 0.
எஸ், ஏன்னா அரசாங்கமே எடுத்து பண்றாங்க. நம்ம கைக்கு பணம் வரதில்ல, டானு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 8 வருஷம் கழிச்சு கிடைச்சிரும். ப்ளஸ் வருஷம் நமக்கு வந்து 2.5% வரை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்ட் பாண்ட் தான். இது கேட்டதுமே பேசாம நானும் சாவரின் கோல்ட் பாண்ட்ல தான் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க தங்கத்தை சேமிக்கிறதா இருந்தால் தான் இந்த ஒரு விஷயமே. இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகணும், இல்லை நான் வந்து வாங்கி போட்டுக்கணும், ஒரு தோடு வாங்கணும், ஒரு செயின் வாங்கணும், ஒரு பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ஆசைக்காக பிசிக்கல் கோல்டு வாங்கிக்கோங்க. பட் இது எல்லாம் நகையாவே வாங்கி சேர்த்து வச்சு நாளை பின்ன என்னை காப்பாற்றுன்னு நினைச்சீங்கன்னா அதை சரியான ஒரு டெசிஷன் நான் சொல்ல மாட்டேன். இப்போ தங்கத்தை என்னென்ன வழிமுறையில வாங்கலாம், எதுல வாங்கினா நமக்கு லாபம் ஜாஸ்தி, எதுல நஷ்டம், எதுல பாதுகாப்பு ஜாஸ்தி, எதுல பாதுகாப்பே இல்லை அப்படின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் தங்கத்தை பொறுத்தளவுல லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கவனமா பார்க்கணும். லிக்விடிட்டி அப்படின்னு நமக்கு புரியுற மாதிரி என்னன்னா, ஆத்திர அவசரத்துக்கு அந்த தங்கத்தை வித்து நம்மளால பணமா ஆக்கிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. இப்போ நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்கிருக்கீங்க, நகை நட்டா வாங்கிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு அன்னைக்கு கடைக்கு போயிட்டு வித்து காசை வாங்கிக்கலாம். இதுவே நீங்க டிஜிட்டல் கோல்டா வாங்கிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் 24 மணி நேரமும் கூட எப்போ வேணாலும் வித்து எப்போ வேணாலும் பணத்தை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து கோல்டு ETF பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் டைம்ல நீங்க வித்து காசு வாங்கிக்கலாம், அதுவும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாலாவது இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ல விஷயத்துல மட்டும் 8 வருஷம் லாக்கிங் பீரியட். 8 வருஷத்துக்கு அந்த தங்கத்தை நீங்க தொடவே கூடாது. அந்த மாதிரி ஒண்ணு. ஐயோ எனக்கு இப்போ ஆத்திர அவசரமே, எனக்கு பணம் வேணுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6 மாசம் கழிச்சு செகண்டரி மார்க்கெட்ல நீங்க வித்துக்கலாம். இல்லை ப்ரீமெச்சூர் வித்ராவலா நான் 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன்னா ஒரு 50,000 ரூபா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த ப்ரீமெச்சூர் வித்ராவலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் 4 விதமான இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய டாப் டு பாட்டமான ஒரு விஷயங்களே. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மினிமமாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றது தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்ட் 4வது எவ்வளோ லிக்விடிட்டி நம்ம எதில் ஈஸி அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்குப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரியப்படுத்துங்க. அண்ட் வீடியோ பற்றி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட பர்சனலாக சொல்ல முடியாது, அதனால இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை யுவராணி நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் தேடினீங்கன்னா நான் தான் இருப்பேன், அங்கே வந்து கூட நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ.